வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன், கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். இடைக்கால பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. மார்ச் 10ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதிதாக 6 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்ட திட்டம். 40,000 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல். தமிழகத்தில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 158 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதல்வர் பழனிசாமி உத்தரவு. 2019-2020 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும் மே மாதம் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதால் 2019-2020 ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்பட உள்ளது. மத்திய நிதி அமைச்சரான அருண்ஜேட்லி உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருக்கு பதிலாக நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் பியூஷ் கோயல் இடைக்கால பட்ஜெட்டை இன்று காலை தாக்கல் செய்கிறார். மக்களவைத் தேர்தல் நெருங்குவதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் நலன் சார்ந்த பல்வேறு புதிய அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தில் மார்ச் 10ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் போலியோவை ஒழிப்பதற்காக கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களில் 2 தவணையாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. ஆனாலும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை முற்றிலும் கைவிடாமல் இந்த ஆண்டு முதல் ஆண்டிற்கு ஒருமுறை போலியோ சொட்டு மருந்து வழங்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதனிடையே பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் தள்ளி வைக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் தமிழகத்தில் மார்ச் 10ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட உள்ளதாக பொது சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இந்திய கப்பற்படைக்கு உள்நாட்டிலேயே தயாராகும் 6 நீர்மூழ்கி கப்பல்களுக்கான திட்டத்திற்கு ரூபாய் 40,000 கோடி வழங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய கடற்படைக்கு உள்நாட்டிலேயே 6 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிப்பதற்கான திட்டத்திற்கு ரூபாய் 40,000 கோடி வழங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டம் நடந்தது. நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வது பற்றிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் மிக உயரிய முடிவு எடுக்கும் இந்த கவுன்சில் கூட்டத்தில் இந்திய கப்பற்படைக்கு தேவையான 6 நீர்மூழ்கி கப்பல்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான திட்டத்திற்கு ரூபாய் 40,000 கோடி நிதியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தினை இந்தியாவில் உள்ள சில தனியார் நிறுவனங்கள் வெளிநாட்டு பாதுகாப்பு தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து நடைமுறைப்படுத்தும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீரான குடிநீர் விநியோகத்திற்கு 158 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்திற்கு 122 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர் மற்றும் கிராமப்புறங்களில் குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ள 36 கோடி ரூபாய் ஒதுக்கி முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நகர் கிராமப்புறங்களில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வதை அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் குடிநீர் வழங்கல் பணிகளை விரைவில் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் குடிநீர் திட்டப் பணிகளை கண்காணிக்க அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் பழனிசாமி குடிநீர் குழாய்களை சீரமைத்தல், ஆழ்துளை கிணறுகளை புதுப்பித்தல் போன்ற பணிகளை போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சிபிஐ இடைக்கால இயக்குநர் நாகேஸ்வர ராவ் நியமனத்திற்கு எதிராக வழக்கை விசாரிக்கும் உச்சநீதிமன்ற அமர்வில் இருந்து மேலும் ஒரு நீதிபதி விலகியுள்ள நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. சிபிஐக்கு புதிய இயக்குநர் நியமிக்கப்படும் வரையில் நாகேஸ்வர ராவை இடைக்கால இயக்குநராக நியமித்து கடந்த 10ஆம் தேதி மத்திய அரசு உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் இருந்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் கடந்த 21ஆம் தேதி விலகினார். சிபிஐயின் புதிய இயக்குநரை தேர்வு செய்யும் குழுவில் தான் இருப்பதால் இந்த வழக்கின் விசாரணையில் இருந்து விலகுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றத்தில் 2வது இடத்தில் உள்ள நீதிபதி
ஏகே சிக்ரி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் சிக்ரியும் இந்த வழக்கு விசாரணையில் இருந்து விலகினார். இந்த வழக்கு இனி வேறொரு நீதிபதியின் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் விசாரணை நடத்தும் அமர்வில் இடம்பெற்றிருந்த நீதிபதி NV ரமணா திடீரென வழக்கில் இருந்து விலகினார். அவர் இந்த வழக்கை விசாரிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வர உள்ளது. ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் சிறப்பு விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் துவரம்பருப்பு, பாமாயில் போன்றவை பொதுமக்களிடம் வரவேற்பு உள்ளது. எனவே வரும் மார்ச் மாதம் முதல் வரும் 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை ஓராண்டிற்கு சிறப்பு விநியோக திட்டத்தை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிச்சந்தையில் துவரம்பருப்பு, பாமாயில் விலையை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே தோல் துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் 34வது இந்திய சர்வதேச தோல் கண்காட்சியை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய அளவில் சிறந்த தோல் சார்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். பின்னர் விழாவில் பேசிய அவர், தோல் சார்ந்த தொழிலில் தமிழகத்தில் பழமையான தொழில் என குறிப்பிட்டார். சென்னை, ஆம்பூர், திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட இடங்களில் தோல் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அதிகளவில் உள்ளதாகவும் அவர்களுக்கு இந்த கண்காட்சி பயனளிக்கும் எனவும் அவர் கூறினார். The major production centers of leather and leather products in Tamil Nadu are Chennai, Ambur, Ranipet, Vaniyambadi, Pernambuc, Trichy and Dindikkal. I assure you that the government of Tamil Nadu will continue to provide necessary policy and other support to the leather industry. Great pleasure to participate in the 34th edition of தோல் பொருட்கள் பயன்பாடு மற்றும் ஏற்றுமதி தமிழகத்தில் அதிகளவில் நடைபெறுவதாக தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தோல் பொருட்களை கையாளுதல் மற்றும் பராமரித்தலில் திறன் பெற்றவர்கள் தமிழகத்தில் அதிகளவில் உள்ளதாகவும் அவர் கூறினார். I am happy to note that this year the fair is covering a wide range of products, machinery and equipments with over 450 leading participating companies, both from India and abroad. விழாவில் பேசிய தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் KC கருப்பண்ணன், தோல்துறை சார்ந்த நிறுவனங்கள் அமைக்க யார் உதவி கேட்டாலும் செய்து தர தமிழக அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். 4-5 மாவட்டங்களிலே நம்முடைய இந்த டேனரி இருக்கின்றது. அதே போல ஒரு 4-5 மாவட்டங்களிலே நம்ம இன்றைக்கு அதே ஒரு துணி சாலைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது, சாயப்பட்டுகள் நிறைய இருக்கின்றது. நாடு எல்லோரும் சேர்ந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பதற்கு நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய அரசும் உங்களுக்கு 100% ஒத்துழைப்பை கொடுக்கும். விபத்தில் ஏற்படும் காயங்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கும் வகையில் சென்னை புறநகர் பகுதியில் 4 இடங்களில் விபத்து நிலைப்படுத்தும் நிலையம் அமைக்கப்பட்டு வருவதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் புதிதாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் டயாலிசிஸ் மையத்தையும் 2,75,000 ரூபாய் மதிப்பீட்டில் CT ஸ்கேன் கருவியையும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடந்த ஓராண்டில் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனையில் 44 CT ஸ்கேன் கருவிகளையும் 18 MRI கருவியையும் 788 டயாலிசிஸ் இயந்திரத்தையும் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். விபத்துகளை தடுக்க சென்னை புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், மாமல்லபுரம், ஸ்ரீபெரும்புதூர், பாடியநல்லூர் பகுதிகளில் விபத்து நிலைப்படுத்தும் நிலையம் அமைக்கப்படும் என்றும் இதனால் விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் எங்கெங்கே விபத்து அதிகமாக நடக்குதோ அந்த நம்ம சர்வேயின் படி அங்கே வந்து இந்த ஆக்சிடென்ட் ட்ராமா ஸ்டெபிலைசேஷன் சென்டர், அதாவது இந்த வைட்டல் கோல்டன் ஹவரில் அவருக்குள்ளே நம்ம அவங்கள பேஷண்ட் அட்டன் பண்ணுன்ற அந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த ஆக்சிடென்ட் ட்ராமா ஸ்டெபிலைசேஷன் சென்டர், அதாவது நிலைப்படுத்தும் மையம் அமைக்கப்படுகிறது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பெட்ரோல் விற்பனை நிலையங்களை கட்டுப்படுத்த பெட்ரோலியத்துறை, மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஆகியவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஞானப்பிரகாஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நாடு முழுவதும் எந்த
வரைமுறையின்றியும் அதிக அளவில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் திறக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது என தெரிவித்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பெட்ரோல் விற்பனை நிலையங்களை கட்டுப்படுத்த பெட்ரோலியத்துறை, மாசு கட்டுப்பாட்டுத்துறை ஆகியவை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு குழு அமைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும், இந்த குழு எடுத்த நடவடிக்கை குறித்து ஏப்ரல் 30ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சின்னம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும். டிடிவி தினகரன் நம்பிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் ஆணையம் சின்னத்தை ரத்து செய்தாலும் உச்சநீதிமன்றம் தங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து பேசிய டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது கொடநாடு சம்பவம் தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதை எந்த ஒரு அமைப்பு விசாரித்தாலும் அதை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி கண்காணிப்புல விசாரிக்கப்பட வேண்டுங்கிறது தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கோரிக்கை. இளம் விஞ்ஞானியாக தேர்வு செய்யப்பட்டு வெளிநாடு சென்று திரும்பிய கரூரை சேர்ந்த அரசு பள்ளி மாணவருக்கு பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கரூர் மாவட்டம் வெள்ளியணை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் சதீஷ்குமார் பாதை மாறிய தேனீக்கள் பாதிக்கப்பட்ட விவசாயம் என்ற தலைப்பில் தனது அறிவியல் படைப்பை வெளியிட்டார். இதனையடுத்து தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் சதீஷ்குமார் பின்லாந்து நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். நேற்று தாயகம் திரும்பிய அவருக்கு கரூர் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வாய்ப்பு வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாணவர் சதீஷ்குமார் கூறினார். தேனீக்களை பற்றி ஒரு ஆய்வு பண்ணேன். பாதை மாறிய தேனீக்காக பாதித்த விவசாயம்னு அது இப்போ தேனீக்கள் அழிந்து வருது, அதனால் விவசாயம் பாதிக்குது. அதனால் எப்படி நம்ம தேனீக்களை அழிவிலிருந்து காப்பாற்றலாம், அதன் மூலம் விவசாயத்தை எப்படி நம்ம மீட்டெடுக்கலாம்னு ஒரு ஆய்வு பண்ணேன். அதன் மூலமாக நான் தமிழக அரசுடைய 50 மாணவர்களை வெளிநாடு அழைத்து செல்லக்கூடிய திட்டத்தில் நான் செலக்ட் ஆனேன். தமிழக அரசுடைய இந்த திட்டத்தின் மூலமாக அங்குள்ள பள்ளி ஃபின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய 2 நாடுகளுக்கு பயோ அகாடமிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் மூலமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். கோயம்புத்தூரில் சிறுவர்கள் 2 பேர் மாயமான விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பெற்றோர் புகார் மனு அளித்தனர். சூலூர் பகுதியைச் சேர்ந்த ரவி சரஸ்வதி தம்பதியினரின் மகள் சுபாஷினி மற்றும் கார்த்தி ஆகிய இருவரும் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மாயமாகினர். இதனிடையே 7 நாட்களுக்கு பின் 4 பேர் கொண்ட கும்பல் சிறுவர்கள் இருவரையும் காவல் நிலையத்தில் இறக்கிவிட்டு சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையில் கடத்தல் விவகாரத்தில் குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜனிடம் சிறுவர்களின் பெற்றோர் புகார் மனு அளித்துள்ளனர். சூலூர் பக்கத்தில் நீலாம்பூர்ன்ற பகுதியில் இவங்க வராங்க. இவங்க குழந்தை 16/1/2019 அன்னைக்கு சாயந்தரம் காணுன்னு சொல்லிட்டு 17ஆம் தேதி சூலூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தேடுறன்ற பேரில் தேடிட்டு இருக்காங்க. ஒரு 5 நாள் கழிச்சு ஒரு 5 பேர் கொண்டு ஸ்டேஷனில் யாரோ அந்த குழந்தையும் அந்த பையனை இறக்கிவிட்டு போனதாக சொல்கிறாங்க. போலீஸ் தரப்பில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரலும் தேடிட்டு இருக்காங்க. போஸ்கோ ஆக்டில் அவங்க போடுவாங்க, சட்ட ரீதியாக அவங்க தேடி பார்த்து தான் போடணும். ஆனால் இது போஸ்கோ ஆக்டு கீழே கைது செய்து பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கணும். அதே மாதிரி எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் இவங்களோட நோக்கம். 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தொடர்புடைய 3 பேருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து கடலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி பகுதியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவிக்கு அதே பகுதியை சேர்ந்த 3 பேர் கடந்த 2016ஆம் ஆண்டு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு கடலூர் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நீதிபதி லிங்கேஸ்வரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி லிங்கேஸ்வரன் குற்றம் சாட்டப்பட்ட மணிகண்டன் என்பவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 12,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். செந்தில்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 4,000 ரூபாய் அபராதமும், வைரமுத்து என்பவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 3,500 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி லிங்கேஸ்வரன் உத்தரவிட்டார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அனுமதியின்றி இயங்கிய நகைக்கடை கட்டடத்திற்கு திட்டக்குழு அதிகாரிகள் சீல் வைத்தனர். நாகர்கோவில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ராமராஜ் என்பவருக்கு சொந்தமான கட்டடத்தில் பிரபல தனியார் நகைக்கடை செயல்பட்டு வருகிறது. நகைக்கடை அமைந்துள்ள கட்டடம் முறையான அனுமதியின்றி இயங்கி வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நகைக்கடை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து நகைக்கடை இயங்கி வந்த கட்டடத்திற்கு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் திட்டக்குழு அதிகாரிகள் சீல் வைத்தனர். நாகர்கோவிலில் சட்டத்திற்கு புறம்பாக இயங்கி வந்த 55க்கும் அதிகமான கட்டடங்களுக்கு இதுவரை சீல் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வெகு விமர்சையாக நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி பந்தயத்தை பொதுமக்கள் திரளானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். மணல் மேல்குடியை 3ஆம் ஆண்டாக இந்த மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் தேனி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 59 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த போட்டியை சாலையின் இருபுறமும் குவிந்திருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஈரோடு மாவட்டம் பெரியசேமூர் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த 2 இளைஞர்களை கைது செய்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெரியசேமூர் மயான பகுதியில் நேற்றிரவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மணி, வசந்தகுமார் ஆகிய இருவர் கஞ்சா விற்பனை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் இளைஞர்களின் வீடுகளில் பதுக்கி வைத்திருந்த 1 கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். ஈரோட்டில் குழந்தையை கடத்த வந்ததாக கூறி வடமாநில இளைஞர்களை கட்டி வைத்து பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. செங்கோடம்பாளையம் பகுதியில் நேற்றிரவு வடமாநில இளைஞர்கள் 2 பேர் நீண்ட நேரம் சுற்றித் திரிந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் குழந்தைகளை கடத்த வந்ததாக கூறி அவர்களை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்து வீரப்பன் சத்திரம் காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் நீதிமன்ற ஆணைப்படி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையோரங்களில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்க துணை ஆட்சியர் பவன்குமார் தலைமையிலான அதிகாரிகள் முயன்றனர். இதனை அறிந்த வியாபாரிகள் சாலையில் அமர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கோஷமிட்டனர். இதனையடுத்து மாவட்ட டிஎஸ்பி பாஸ்கரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து வியாபாரிகள் கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் யாசகம் எடுக்கும் முதியவர் ஒருவர் ஏழை மாணவர்களின் படிப்புக்காக 1 கோடி ரூபாய் வழங்கியிருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெகிழ வைக்கும் அவருடைய செயல்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள ஆலங்கிணறு கிராமத்தை சேர்ந்த முதியவர் பாண்டியன். மனைவி இறந்துவிட்ட நிலையில் மகனும் புறக்கணித்ததால் வீட்டை விட்டு வெளியேறினார். மனதளவில் நொந்து போன அவர் நாளடைவில் யாசகம் எடுப்பதை தொழிலாக மாற்றிக்கொண்டார். சிவகங்கையில் வித்தியாசமான தோற்றத்துடன் யாசகம் எடுத்த அவரை விசாரித்தபோது 28 ஆண்டுகளாக இதனை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை அரசு பள்ளிகளுக்கு மேஜை, நாற்காலி, கரும்பலகை போன்ற பொருட்களை வாங்கிக் கொடுப்பதாகவும் கூறினார். காமராஜர் 1954 முதல் மந்திரியாக இருக்கும்போது சென்ட்ரலில் மதிய உணவு திட்டத்துக்கு நிதி திரட்டினார். அந்த நேரத்தில் நானும் கண்ணால் பார்த்தேன். அதை பார்த்து நம்மளும் எப்படி செய்யணும் ஆனால் ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி வருஷம் அவருக்கு ஜூலை 15ஆம் தேதி ஒரு சிம்பிளான விழா மாதிரி போட்டாலும் மனசார நிறுத்தி விழா கொண்டாடிட்டு இருந்தேன். எந்த பள்ளிக்கூடத்தையும் ஏற்றுக்கல. தமிழ்நாட்டில் அந்த விழாவை பள்ளிக்கூடத்தை ஜூலை 15 விழா கொண்டாடி சக்கரை பொங்கலாம் வச்சு அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய எழுதுகிற பொருள், ஆரோ வட்டு, தரையில் உட்கார பிள்ளை பாய், சில்வர் தட்டு, ட்ரம்மு, ஆரோ வாட்ரு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். யாசகம் எடுக்கும் பணத்தை சேமித்து கல்வி பணிக்கு செலவிட்டு வருவதாக கூறிய அந்த முதியவர் கடந்த 25 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய்க்கும் மேல் அரசு பள்ளிகளுக்கு வழங்கியுள்ளதாக கூறியது வியப்பில் ஆழ்த்தியது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எனக்கு சராசரி பார்க்க போனால் குறைஞ்சது 500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். அதெல்லாம் சாப்பாடு செலவு எனக்கு கிடையாது.
இத்தனை வருஷம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 கோடி வரைக்கும் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 28 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ஊருக்கு போனாலும் அன்பாலே கூப்பிடுவாங்க, ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு. திறமை கொடுக்குறவங்கள கையெடுத்து கும்பிட்டு ஐயா வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு தான் திறமை கொடுக்குறாங்க. நாள்தோறும் 7 கிலோமீட்டர் வரை நடந்து சென்று யாசகம் கேட்பதாகவும், செல்லும் இடங்களிலெல்லாம் மரங்களை வளர்ப்பதாகவும், சாலைகளை சுத்தம் செய்வதாகவும் கூறினார். கஜா புயல் பாதிப்பின் போது 80,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அந்த பகுதியில் வழங்கியுள்ளதாக கூறி மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறார். 28 ஆண்டுகளாக யாசகம் எடுக்கும் பணத்தை ஏழை மாணவர்களின் படிப்புக்காகவே செலவிட்டு வரும் அந்த முதியவர் தனது மரணத்தின் அந்தி வரை மாணவர்களின் கல்விக்கு உதவ வேண்டும் என்பதே தனது கடைசி ஆசை என மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. இந்திய மகளிர் அணி பேட்டிங். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் நிலவும் வரலாறு காணாத பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. சிகாகோவில் -30 டிகிரி அளவிலும், மிச்சிகனில் -37 டிகிரி அளவிலும் குளிர் நிலவுகிறது. பல இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு இருப்பதுடன் கடும் குளிர்காற்றும் வீசுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சிகாகோவில் ஓடும் ஆறு ஒன்று முற்றிலும் பனிக்கட்டியாக மாறியது. பனிப்பொழிவால் 2000க்கும் அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்கள், வர்த்தக நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. விஸ்கான்சின், மிச்சிகன், இல்லினாய்ஸ், அலபாமா ஆகிய மாநிலங்களில் குளிர் நிலை மிக மோசமாக இருப்பதால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. நியூசிலாந்து மகளிர் அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி நிதானமாக விளையாடி வருகிறது. இரு அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் போட்டி ஹாமில்டனில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கியுள்ள இந்திய அணி நிதானமாக விளையாடி வருகிறது. 12 ஓவர்கள் முடிவில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்திய மகளிர் அணி 34 ரன்கள் எடுத்துள்ளது. Sophie Devine makes a break. Sean and Paul and out. And she's கல்பனா சாவ்லா என்ற வீரமங்கை விண்ணில் கலந்த தினம் இன்று. கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தி சென்ற வீரப்பெண் கல்பனா சாவ்லாவின் தியாகத்தை சற்று நினைவு கூர்வோம். முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா சாவ்லா அடுத்த 5 ஆண்டுகளில் தன்னுடைய 2வது பயணத்திற்கு தயாரானார். 2000 மற்றும் 2002ஆம் ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய இந்த பயணம் பலதரப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளால் காலம் கடத்தப்பட்டது. பின்னர் 2003ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி விண்வெளி ஆராய்ச்சிக்காக அமெரிக்காவின் கெனடி நிலையத்திலிருந்து கொலம்பியா விண்கலம் STS-107 அனுப்பி வைக்கப்பட்டது. கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேர் அதில் பயணித்தனர். 16 நாள் ஆய்வை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய அவர்கள் சென்ற அந்த விண்கலம் பூமியின் காற்று மண்டலத்திற்குள் நுழைந்ததும் ஆபத்தை எதிர்நோக்கியது. அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் அந்த விண்கலம் வெடித்து சிதறியது. கல்பனா சாவ்லா உட்பட 7 விலைமதிப்பற்ற விண்வெளி வீரர்களும் இதில் பலியாகினர். 4 high return temps to the left outboard, left inboard elevon. Columbia, Houston, comm check. YGC, block the doors. Copy. STS-107 விண்வெளி திட்டத்தின் தொடக்கத்தில் கொலம்பியா விண்கலம் பூமியிலிருந்து புறப்படும் பொழுதே விண்கலத்தின் வெளிப்புற தொட்டியிலிருந்து நுரை வெளியேற்றம் விண்கலத்தின் இடது இறக்கையை பாதித்திருந்தது. விண்கலம் பூமிக்கு திரும்பும் பொழுது
ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக வளிமண்டலத்தில் சூடான காற்று விண்கலத்திற்குள் புகுந்து விண்வெளி ஓடத்தின் உட்புற இறக்கை அமைப்பை பாதிப்படைய செய்தது. இதுவே விபத்திற்கு காரணமாக அறியப்படுகிறது. இந்த பயணத்தில் கல்பனா சாவ்லாவுடன் பயணித்து உயிரிழந்த மற்ற வீரர்கள் ரிக் டி ஹஸ்பன், வில்லியம் சி மெக்கூல், இயான் ரமோன், டேவிட் எம் பிரவுன், லாரல் பி கிளார்க், மைக்கேல் பி ஆண்டர்சன் ஆகியோர் 1991-92 தனது குடும்பத்துடன் புத்தாண்டை கொண்டாட தனது கணவருடன் கல்பனா இந்தியா வந்திருந்தார். இதுவே அவரது இறுதி வருகையாக அமைந்தது. ஒரு சாதாரண பள்ளியில் படித்து பலர் வியக்குமாறு தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர் கல்பனா சாவ்லா. பெண் இனத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அவர் இந்தியாவிற்கு உலக புகழ் சேர்த்தவர் என்றால் அது மிகையாகாது. நாளை கல்பனா சாவ்லாவுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இடைக்கால பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. மார்ச் 10 போலியோ சொட்டு மருந்து முகாம். தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதிதாக 6 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்ட திட்டம். 40,000 கோடி ரூபாய் நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல். தமிழகத்தில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 158 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதல்வர் பழனிசாமி உத்தரவு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர்காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.